اللهم لا إله إلا أنت. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكان الله حليما غفورا. அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவன் சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உடனடியாக யாரையும் தண்டிப்பதில்லை. உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய இறை தூதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு பலமுறை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்பதற்காக உடனடியாக தண்டிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் அவன் சகிப்புத்தன்மை உள்ளவன். அவன் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறான். உலகத்திலே பலரும் கோபக்காரர்களாக இருப்பார்கள். ஏதாவது சொன்ன பட்டிருந்து கோபம் உண்டு. அந்த கோபத்தையே காலம் காலமாக மனசுல வச்சுக்கொண்டு அதையே பேசிக்கொண்டிருப்பவர்களும் உண்டு. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் மக்களுடைய அநியாயத்தை கொண்டு அவர்களை தண்டிக்க ஆரம்பித்தால் மாத்தரக்காலாக இந்த ஆபத்தில் இந்த பூமியிலே ஒரு ஜீவராசி கூட இருக்க முடியாதுன்னு நல்லா சொல்லுவான். ஆனாலும் அல்லாஹ் விட்டு வைக்கிறான். ஏனென்றால் இது ஒரு எக்ஸாம் ஹால். துன்யாங்கிறது, உலகம்ங்கிறது ஒரு சோதனை கூடம். யார் எப்படி நடக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான். எனவே சில சமயங்களிலே அநியாயக்காரர்களின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்கலாம். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது கூட அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று கேட்க தோன்றும். ஃபிரௌனின் மூலமாக பாதிக்கப்பட்டார்கள், அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தான், பெண்களை வாழ வைத்தான். இப்படி பல நிகழ்வுகள் நடக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருந்தான். சோதனை என்பது கெட்டவர்களுக்கு மட்டுமே வருவதில்லை, நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும் வரும். கெட்டவர்களுக்கு வந்தால் அது அல்லாஹ்வுடைய வேதனை, நல்லவர்களுக்கு வந்தால் அது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் அதை அல்லாஹ்வுடைய சோதனையாக விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறத்தான் முயற்சிப்பார்களே தவிர அந்த சிரமங்களில் அல்லாஹ்வை குறை சொல்ல மாட்டார்கள். எங்கே அல்லாஹ்வை குறை சொல்ல போகிறார்களோ அங்கே அவர்களுக்கு அது சோதனையாக இல்லை, அதுவே வேதனையாக மாறிடும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப். மக்கள்ல சில பேர் ஓரத்தில் இருந்து அல்லாஹ்வை தொழுகிறாங்க, ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப் ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி வஇன் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹி. பார்க்கலாம், அல்லாஹ்வை தொழுது பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்லது நடந்துச்சுண்டா இத்மினான் இத்மஅன்ன பிஹி, மனசுக்கு நிம்மதி கிடைச்சிடும். சரி பரவாயில்லை, அல்லாஹ் நல்ல அல்லாஹ் தான், நம்ம அல்லாஹ் தான், நம்ம நினைக்கிறதும் நடக்குது. ஆனால் வைநசாபத்துக்கும் பித்தனத்தின் இன்கலபாலா வஜ்ஹி, ஏதாவது பித்தனா வந்துருச்சுட்டா ஆகா என்ன இப்படி செய்யறாங்க, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எவ்வளோ நல்லது செய்கிறேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் எந்த எதுவுமே செய்யறதில்லை, எல்லா அனாச்சாரத்திலையும் அவன் இருக்கிறான், ஆனால் அவன் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும்தான் சோதனை வரணுமா என்று சொன்னால் இன்கலபாலா வஜ்ஹி. சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஓரத்தில் நின்று வணங்குபவர்கள். பார்க்கலாம், தொழுது பார்க்கலாம், நல்லது நடக்குதான் பார்ப்போம். நல்லது நடந்தா சரி, தொடர்ந்து தொழுகலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம். இல்லைன்னு சொன்னா இது சரிப்பட்டு வராது. அல்லாஹ் யூதர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிப்பான். இது மாதிரி அவர்கள் திடீர்னு இஸ்லாத்துக்கு வருவாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு குழந்தைகள்லாம் பிறக்குதான் பார்ப்பாங்க. நல்ல குழந்தைகள்லாம் பிறக்குதுன்னா சரி, நல்ல மார்க்கம் தான் இருந்துக்குவாங்க. பிள்ளையே பிறக்கலன்னா இது ஒரு ஒழுக்கம் இல்லாதது என்று முர்த்ததாய் போயிடுவாங்க. அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் சொல்றான், ஓரத்தில் நின்று வணங்குபவர்கள். சோதனைகள் எல்லாருக்கும் வரும், எல்லா சமயங்களிலும் வரும். அது நல்லவர்களுக்கும் வரலாம், கெட்டவர்களுக்கும் வரலாம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை குறை சொல்வது, அல்லாஹ் எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான், நமக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் நியாமத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்க மாட்டோம். ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டம் மட்டும்தான் மனசுல இருக்கும். அல்லாஹ் நமக்கு நிறைய நியாமத்துகளை செஞ்சிருப்பான். நிறைய பொருளாதாரத்துல நிறைய நியாமத்து செஞ்சிருக்கலாம், அல்லது உடல் ஆபியத்தில் ஆரோக்கியத்தில் நிறைய நியாமத்துகள் செய்திருக்கலாம். அதையெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கல்வில இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் எப்பவுமே கொண்டே இருக்கும். அல்லாஹ் ஏன் நம்ம சொல்றதை கேட்கல, அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யறமே ஏற்றுக்கல, இது மாதிரியான ஒரு சிந்தனை வர்றதுக்கு காரணம் நாம ஓரத்தில் நின்று வணங்குகிறோம். சோதனைகள் எல்லாருக்கும் வரலாம். ஆனால் அல்லாஹ் சகிப்புத்தன்மை உள்ளவன், அல்லாஹ் ஹலீம். அல்லாஹ் யாரையும் உடனே தண்டிப்பதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் இது என்ன நடக்குது? கால மூசா இன்னக்க ஆத்தீத்த ஃபிரௌன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி துன்யா. நீ ஃபிரௌனுக்கு நிறைய சொத்து சுகத்தை கொடுத்திருக்கிற, எல்லா அலங்காரத்தையும் கொடுத்திருக்கிற, எதுக்காக நீ கொடுத்து வச்சிருக்கிற? அதை வச்சு அவன் மக்களை வழி கெடுக்கிறான், அவன் மக்கள் அவன் நல்லா இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அவன் பின்னாடி போறாங்க, என் பின்னாடி யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நீ அவனை அழிச்சிருந்தான், அவனுடைய சொத்துக்களை அவனுடைய செல்வங்களை எல்லாம் அழிச்சு
அவங்க வேதனையை பார்க்கிற வரையிலும் ஹிதாயத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா கால கது உஜீபத் தாவத்துக்குமா, உங்க 2 பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. ஆனா நீங்க ஒழுங்கா நடந்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. உடனே அதாப் வந்துச்சா? ஃபிரௌனுக்கு உடனே தண்டனை வந்துச்சான்னு கேட்ட உடனே வரல. 40 வருஷமாச்சு அதுக்கு பிறகு. அல்லாஹ் சகிப்புத்தன்மை இல்லவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவாவும் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்லிதான் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டான். ஆனாலும் அழிவு வரல ஃபிரௌனுக்கு. அதுக்கு பிறகும் பல சோதனைகளை அவன் கடந்து சென்றானே தவிர ஒட்டுமொத்த அழிவு அவனுக்கு வரல. ஃபிரௌனுக்கு 40 வருஷத்துக்கு பிறகுதான் அவனுக்கு அழிவு வந்துச்சு. அல்லாஹ் தண்ணீர்ல மூழ்க கழிச்சான். ஏன்? அல்லாஹ் ஹலீம், அல்லாஹ் சகிப்புத்தன்மை இல்லவன். அவ்வளவு சீக்கிரத்தில் பிடிக்க மாட்டான். அதன் மூலமாக மற்றவர்கள் சில சமயம் பாதிக்கப்படவும் செய்யலாம். சமீபத்தில் கடந்த ஆண்டுகளில் இஸ்ரேல் காசாவில் போட்ட குண்டு, அதன் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதல். அந்த கொடூரமான தாக்குதல்ல பச்சிலம் குழந்தைகளும் ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. ஏன் அல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா? இவ்வளோ குழந்தைகள் அழிக்கப்படுறாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறானே, ஏன் அவன் இஸ்ரேலை ஒன்று தடுத்து நிறுத்த முடியாதா? இது எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹாலில் ஆன்சரை சொல்லி கொடுக்க மாட்டான். எப்பா நீ இப்படி செய்யக்கூடாது, நீ செஞ்ச தண்டனை இருக்கும்னு ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் அவன் தப்பு செய்யும் பொழுது அவன் அதை அவனாக திருந்தி பின்னேறணும். இல்லை என்றால் அவனுக்கு அழிவு வரும். அது ரிசல்ட் பின்னாடி தான் வரும். ரிசல்ட் உடனடியாக வராது. ஃபிரௌனுக்கே 40 வருஷம் ஆயிருக்குது. அதனால இஸ்ரேலுக்கு இன்னைக்கே ரிசல்ட் வரணும், இன்னைக்கே அழிவு வரணும், இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போகணும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகள் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா அது குழந்தைகளுக்கான சோதனை அல்ல. சில குழந்தைகள் குற்றமறியாதவர்கள், அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். அது குழந்தைகளுக்கான சோதனைகள் அல்ல, பெற்றோர்களுக்கான சோதனை. பெற்றோர்களுக்கான சோதனை அல்ல. குர்ஆன்ல சொல்லுவாங்க, நபுல் வன்னக்கும் பிஷையின் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ். உங்களுடைய வீடுகளில் சிலருக்கு வியாதிகள் ஏற்படலாம், மரணங்கள் ஏற்படலாம். எதை கொண்டும் நாம் சோதிப்போம். நமக்கு மரணம் வர்றது நமக்கு சோதனை கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சோதனை. ஒரு வீட்டில் கணவர் இருக்கிறார், மனைவி மூத்தாயிட்டாங்க சின்ன வயசுலேயே. யாருக்கு சோதனை? மனைவிக்கு சோதனை, கணவருக்கு தான் சோதனை. இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னவா? சின்ன சின்ன பிள்ளைகளை வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த பிள்ளைகளை யார் வளர்ப்பாங்க, யார் பாதுகாப்பாங்க? அது பொம்பளை பிள்ளையா இருந்தால் எப்படி அதை கண்காணிப்பாங்க? அடுத்த கல்யாணம் முடிக்கணும்னா கூட அத்தனை பேரும் சுற்றி நின்றுக்கிட்டு முடிக்க விட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பித்தனாக்கள் பிரச்சனைகள். யாருக்கு சோதனை? கணவனுக்கு தான், மனைவிக்கு இல்லை. மனைவி நல்ல அமல்கள் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ஆக்கிரத்தில் உயர்ந்துக்கிறதா, இல்லாட்டி இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் சோதனை என்பது இருப்பவர்களுக்கு தான். காசாவில் கொல்லப்பட்டாங்கன்னா பெற்றோர்கள் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். பிள்ளைகளே ஷஹீத் ஆகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்க அதை தப்பாக நினைக்கல. அவங்கள்ட்ட இருந்தது அப்படிப்பட்ட ஈமான். ஆனால் எதிரிக்கு அது அவர் சோதனை. அல்லாஹ் சகிப்புத்தன்மை இல்லை, அவன் விட்டு வைக்கிறான், விட்டு பிடிக்கிறான். ஒரு நேரம் வரும், அந்த சமயத்திலே கண்டிப்பாக தண்டனையோடு ரிசல்ட் வருவதற்கு தாமதமாகலாமே தவிர அது வராமல் போகாது. அல்லாஹ் சகிப்புத்தன்மையுள்ளவன் வரும் ஒரு நேரத்தில். அதைத்தான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யாமலு ஸாலிமூன். அநியாயக்காரங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன், அல்லாஹ் கப்பலத்தில் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியல, என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்குது, என்னென்ன அடிச்சாட்டியம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க. வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் இன்னமா யுஅக்கிருஹும், அவர்களை எல்லாம் பிற்படுத்தி வைக்கிறான். ஒரு நேரம் வரையிலும் ஒரு நாள் வரையிலும் பிற்படுத்தி வைக்கிறான். யாரும் அல்லாஹ்வுடைய பிடியை விட்டு தப்ப முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். அல்லாஹ்வுடைய சிறந்த தன்மை சகிப்புத்தன்மை உள்ளவனாக நடந்து கொள்கிறான் என்றால் அந்த சகிப்புத்தன்மையை அடியார்களிடத்திலும் உருவாக்குகின்றன. சில சிபத்துகள் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற சிபத் அடியார்களிடத்திலையும் வரும். அந்த தன்மை சகிப்புத்தன்மை உள்ளவர்களால் நடந்து கொள்ளும். பிரச்சனைகள் 1000 வரலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரலாம், தெருவுக்குள்ள பிரச்சனை வரலாம், தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வரலாம். கொஞ்சம் பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு போய்விட்டால் அந்த பிரச்சனை சாதாரணமாக முடிஞ்சிடும். அல்லாஹ் சொல்லுவான், இது அபில்லதி அஹ்சன். யாராவது கெடுதி செஞ்சா நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா விரோதியா இருந்தோம் உங்களுக்கு நண்பனாக மாறிடுவான். அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைப்பான். எனவே சகிப்புத்தன்மை என்பது அடியார்களிடத்திலும் எதிர்பார்க்கப்பட வேண்டிய, உருவாக்க வேண்டிய ஒரு தன்மை. அதே போன்ற ஹலீம் என்கிற அல்லாஹ்வுடைய பேர் இருக்குது. அந்த பேரில் அல்லாஹ்வுடைய பேரில் பலவிதமான பலன்கள் இருக்கலாம். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் ஸலாத்துல் ஹாஜத்துன்னு சொல்லுவாங்க. ஹாஜத்து நபில் 2 ரக்காத் தொழுவுங்க. தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. துவா செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது எந்த துவாவை படிச்சு கொடுத்தாங்களோ அந்த துவாவில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக வ அஸாயிம மக்ஃபிரதிக என்கிற
தொடராக வரக்கூடிய ஒரு துவா. அதுல முதல்ல சொன்னது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமுல் கரீம், அல்லாஹ் சகிப்பு தன்மை உள்ளவன். அந்த பேரை சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்திலே எந்த பலன் பிரயோஜனம் இருக்கிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. அல்லாஹ்வுடைய இது போன்ற சிபாத்துகளை நம்மிடத்திலும் உருவாக்கி தந்தல்வானாக.